ஓம் அனைவருக்கும் வணக்கம். இன்று தசாபுத்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கிரகம் லக்னத்துக்கு 12ல் அமைஞ்சு அது தசையை நடத்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அது எந்த கிரகமாக இருக்கட்டும், அசுப கிரகங்களை தவிர்த்து, அதாவது பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்களை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் இருந்து தசா புத்தியை நடத்துச்சு அப்படின்னா, நம்ம என்னதான் நல்லது நினச்சி ஒருத்தவங்களுக்கு நம்ம சில செயல்கள்லாம் செய்தாலும் அது கடைசியில் அது செய்யக்கூடிய நபர்களுக்கு தீமையாக தான் முடியும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம சில நேரத்துக்கு எந்த செயலுமே செய்யாமல் இருந்தால் நல்லது தான் தோணும். அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, வாக்கு கொடுக்காம அவங்களுடைய வாழ்க்கையை போகிற பாதையில் அமைதியாக போகிறது நல்லது. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டேயும் நிரூபிக்கணுன்றது அவசியம் கிடையாது. இன்னொன்று, குருலாம் 12வது பாவத்திலேருந்து தசையை நடத்துச்சு அப்படின்னா அது ஒரு விதமான ரணக்கொடூரமாக இருக்கும். லக்னத்துக்கு 12வது பாவத்தில் குரு அமைஞ்சு தசா நடந்துச்சு அப்படின்னா சொல்ல முடியாத வேதனையாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். குரு 12வது வீட்டில் இருந்து சுபவிரயமே நடத்துதுன்னு வச்சிங்களேன். திருமணம் செய்யக்கூடிய ஒரு அப்பா அம்மாவோ யாருக்கோ இந்த தசை நடக்குது அப்படின்னா திருமணம்லாம் செய்து வச்சுருவாங்க, எல்லாம் நல்லா பண்ணி வைப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் என்ன இதுன்னா, நீங்களாம் என்னத்தை செய்து கீழ்ச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி தான் ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக ஏதாச்சும் ஒரு இதுவை நீங்கள் சிவனேன்னு போயிருந்தால் கூட வம்பிழுக்கிற மாதிரி இந்த 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த தசை உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் போச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருந்து செயல்படுத்தணும். இல்லை எந்தெந்த கிரகங்கள்லாம் அமைஞ்சு தான் என்ன மாதிரி பலன்கள்லாம் வரும்ன்றது வரக்கூடிய காலகட்டங்களில் பார்ப்போம். தசாபுத்தியை தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தலைப்பில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.